உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருநாமம் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு வாரத்தின் முதல் நாளின் காலை நேரத்தில் வழக்கம் போல நாம் வசித்து வருகிற இடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருச்சபையில் ஒன்று கூடி வந்து கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தருடைய பந்தி ஆசரித்து ஆண்டவருடைய பாடுகளை, மரணத்தை, உயிர்த்தெழுதலை, அவருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காவிட்டாலும் ஓரளவுக்கு அந்த வெற்றிடத்தை சிறிய அளவிலாவது நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்து வருகிறார். அதன் அடிப்படையில் மீண்டும் ஒரு கர்த்தருடைய நாளில், வாரத்தின் முதல் நாளில் இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரது தெய்வீக வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கிடைத்திருக்கிற பொன்னான வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நடத்துதலின் படி இந்த காலகட்டத்தில் கெத்செமனே முதல் கொல்கத்தா வரை என்ற தலைப்பில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற ஒவ்வொரு இடங்களையும், அந்தந்த இடங்களில் ஆண்டவர் எதிர்கொண்ட பிரச்சனைகளையும் அவர் சந்தித்த அனுபவங்களையும் அதிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த அனுபவங்களின் மூலமாக கூடுதலாக அறிந்து கொள்வதற்கான ஏதுவான நிலைமையிலும் இந்த செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள்ளாக நான் நம்புகிறேன். அந்த தொடர் செய்திகளின் 13வது செய்தியை முன்னிட்டு இப்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நாம் சிந்தித்து வருகிற அந்த செய்தி தொடர் வரிசையில் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியது, ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வரிசையின்படி பார்த்தால் நாம் சிந்திக்க வேண்டியது யூதாஸ் உணர்வடைவதும் பிரதான ஆசாரியர்களிடத்தில் சென்று தன்னுடைய மன வருத்தத்தை தெரிவிப்பதும், இறுதியில் அவர்கள் கைவிரிக்க மனமுடைந்த அவன் தற்கொலை செய்து கொண்டு நான்று கொண்டு சாகின்ற விஷயமும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் இந்த கெத்செமனே முதல் கொல்கத்தாவிலே கல்வாரி சிலுவையிலே பிதாவே உம் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விடுகிற அந்த நிமிடம் வரை ஒவ்வொரு விஷயத்தையும் எதையும் விட்டுவிடாமல் படிப்படியாய் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் நாம் அதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கும் போது 27ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களிலே, விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய விசாரணை என்ற விஷயம் வரும்போது 2 விதமான நீதிமன்றங்களில் அவர் விசாரிக்கப்பட்டார் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். ஒன்று, மதம் சார்ந்த நீதிமன்றங்களில் அவர் விசாரிக்கப்பட்டார். இன்னொன்று, அரசு சார்ந்த
அரசு நீதிமன்றங்களில் அவர் விசாரிக்கப்பட்டார். மதம் சார்ந்த நீதிமன்றங்களில் 3 முறையும், அரசு சார்ந்த நீதிமன்றங்களில் 3 முறையுமாக அவர் விசாரிக்கப்பட்டார். அதிலே மதம் சார்ந்த சமய நீதிமன்றங்களில் 3 முறை விசாரிக்கப்பட்டு முடிந்த பின் அங்கே வைத்து அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள் மத குருக்கள். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு ரோம அரசாங்கத்தினுடைய அனுமதி வேண்டும். அந்த அனுமதியை பெறுவதற்காக அரசு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லுகிறார்கள் அன்றைய ஆளுநராகிய பிலாத்துவினிடத்தில். அவரை கைது செய்தது ஏறக்குறைய ஒரு 11 மணி அளவில் கைது செய்யப்பட்டார். அப்புறம் அவரை விசாரணை சமயம் சார்ந்த நீதிமன்றங்களில் விசாரணைகள் எல்லாம் முடிந்து பின்னர் அவரை அதற்கு அப்புறமாக துன்புறுத்தி பல்வேறு கஷ்டங்களுக்கு உட்படுத்தி இப்பொழுது விடியற் காலம் ஆனபோது பிலாத்துவினுடைய முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இங்கே நான் வாசிக்கிறோம் 27:1-2 விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்புறம் இதனுடைய தொடர்ச்சி எங்கே வருகிறது? 11வது வசனத்தில், அதே அதிகாரத்தின் 11வது வசனத்தில் இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். அதிலிருந்து விசாரணை தொடங்குகிறது. இதற்கு இடைப்பட்ட பகுதியில், அதாவது 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை யூதாசினுடைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சமய நீதிமன்றங்களில் நடந்த விசாரணைகளை சிந்தித்து முடித்த நாம் அடுத்த அரசு நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படுகிற அந்த விசாரணைக்கு போவதற்கு முன் யூதாஸ் நான்கு கொண்ட விஷயத்தை பற்றி, அதோடு தொடர்புடைய விஷயங்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் இந்த நாளிலே நான் உங்களோடு பேச வேண்டியது. ஆனால் அதை நான் படிக்க ஆரம்பித்த போது முடிவில்லாத நிலைமையில் அந்த விஷயங்கள் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வரும்போது எனக்கே தலைவலி வந்து விட்டது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆகையினாலே எதையாவது ஒன்றை சொல்லிவிடுவது சரியாக இருக்காது. அது வசனத்திற்கு மிக சரியாக இருக்க வேண்டும், உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் வசனத்திற்கு ஒன்றுக்கொண்டு முரணான ஒரு கருத்தை சொல்லிவிடக் கூடாது என்ற ஒரு அச்சம், பயம் இருப்பதினாலே அதை பற்றி பல்வேறு நிலைமைகளிலே யோசித்தேன். பல்வேறு கேள்விகள் மனதில் எழும்பின. ஆனால் அதை பற்றிய அந்த ஒரு செய்தி இன்னும் முற்று பெறாத ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியினாலே அந்த விஷயத்தை தற்பொழுது நான் நிறுத்தி வைத்துவிட்டு இப்பொழுது பிலாத்துவின் அரண்மனையில் விசாரிக்கப்படுகிற விஷயத்தை பற்றி நாம் படிக்க போகிறோம். இந்த அரசு சார்ந்த நீதிமன்றங்களில் உள்ள அந்த தீர்ப்புகள் எல்லாம், விசாரணைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிற்பாடு யூதாஸ் அவனுடைய இறுதி சம்பவத்தை பற்றி நாம் பார்ப்போம். அப்போ நீங்க கூட யோசிக்கலாம், அதுல என்ன யூதாஸை பற்றி படிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை படிக்கணும்னு வரும்போது அது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நம்ம விடை காணணும். கூடுமான வரைக்கும் அதற்கு நாம் சொல்லுகிற பதில் எந்த வசனத்தின் எந்த ஒரு பகுதிக்கும் முரண்பாடாக இருக்கக்கூடாது. இப்போ யூதாஸ் ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினால் கூட்டத்தில் சிலர் அப்படியும் சிலர் இப்படியும் சொன்னார்கள் என்று வாசிக்கிறது போல, யூதாஸ் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா என்று கேட்டால் கிறிஸ்தவ பெருமக்களில் பெரும் பெரும் பிரசங்கிமார்களில் சிலர் அப்படியும் சிலர் இப்படியும் சொல்லுகிறார்கள். அப்போ யூதாஸ் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் அப்போ விசுவாசியினுடைய ரட்சிப்பு இழந்து போகும், ரட்சிப்பு நஷ்டப்படும், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு போதனைக்கு இடம் கொடுக்க வேண்டியது வரும். அப்படி வந்தால் ரட்சிப்பை பற்றி
அதனுடைய நித்திய பாதுகாப்பை பற்றி வேதம் சொல்லுகின்ற எல்லா வசனங்களையும் வசனங்களுக்கும் அது முரண்பட்டு நிற்பதை நாம் காண முடியும். அப்போ இது எப்படி நாம் இந்த விஷயத்தை ஒரு கையாளுவது? சரி, அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்று எடுத்தால் ரட்சிப்பு இழந்து போக மாட்டோம் என்பது உண்மையாக இருக்குமானால் அப்ப யூதாஸ் பரலோகத்தில் இருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. அதற்கு நாம் என்ன பதில் சொல்வது? அடுத்து இனி மறுபக்கம், யூதாஸ் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை என்று ஒரு பதிலை சொன்னால் அடுத்த கேள்வி எழும்புகிறது. ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி, வேதத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம், ராம் முழுவதும் ஜெபத்தில் தரித்திருந்து பொழுது விடிந்ததும் தம்முடைய சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவர்களில் தமக்கு சித்தமான 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார் என்று வாசிக்கிறோம். அப்ப இரவு முழுவதும் தேவனோடு உறவாடி ஜெபித்து நன்றாக தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்திருக்க ரட்சிக்கப்படாத ஒருவனை தெரிந்தெடுத்தாரா? அடுத்து தமது சித்தத்தின்படி தெரிந்தெடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்படாத ஒருத்தனை வேணும்னே தெரிந்தெடுக்கிறது அவருடைய சித்தமாக இருந்ததா? ரட்சிக்கப்படாத ஒருத்தன் அப்போஸ்தலர்களாக இருக்க முடியுமா? ஏனென்றால் அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று சொல்லும் போது இவனையும் சேர்த்துதானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு கேள்வி வருகிறது. அப்புறம் சொன்னாரு, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியினால் அவங்கள அந்த ஊழியத்திற்கு அனுப்புறாரு, தம்முடைய சீசர்களை 70 பேரை. அப்ப அவங்கள சொல்லும் போது, உங்க ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதனாலே நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறபடியினால் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். அந்த 70 பேர்களை பற்றி சொல்லுகிற அதே குறிப்பு 12 பேருக்கும் பொருந்தும். அப்ப அவருடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற அந்த அட்டவணையில் யூதாசினுடைய காரியம் என்ன? அப்புறம் அவர்களுக்கு சகல நோய்களையும் குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அந்த அதிகாரங்களை கொடுத்து அனுப்பினார், அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதுலேயும் கூட யூதாசு உட்படுத்தப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது அவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை என்று சொல்லுவது எப்படி சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அப்புறம் இன்னொரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. யூதாசை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாரு. அப்படி பார்த்தா ஆண்டவர் தம்முடைய சிலுவை மரணத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த போது பேதுரு அப்போஸ்தலன் அவரை பார்த்து, ஆண்டவரே, இது உமக்கு ஒருபோதும் நேரிடக்கூடாது என்று சொல்லும் போது அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான்னு அவனை சொல்றத பெரிதுபடுத்தும் போது இதே மாதிரிதான் வேற பேரை சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு பேதுருவை பார்த்து சொல்றாரு. அப்போ அது எப்படி அவரை சொல்றத அவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லைன்னு நம்ம சொல்றது இல்லை. அவனை ரட்சிக்கப்பட்ட அது முதன்மையான அப்போஸ்தலன் அப்படிங்கிறத நம்ம அங்கீகரிக்கிறோம். அப்ப இவனுடைய விஷயம் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அது மட்டுமல்ல, நீ சீசர்களோடு பஸ்கா புசிக்கிற சந்தர்ப்பத்துல பாதங்களை கழுவ வந்தபோது பேதுருவினிடத்தில் வந்தபோது அவர் தடுக்கிறாரு. தடுத்த போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லைன்னு சொல்லும் போது, அப்படியானால் என்னுடைய தலைகளை மாத்திரமல்ல என்னை முழுசும் கழுவிடுன்னு சொல்லும் போது முழுகினவன் சுத்தமாக இருக்கிறான், அவன் கால்களை கழுவினால் போதும். நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. அதை சொல்லிட்டு தன்னை காட்டி கொடுக்கிற யூதாசை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கிறாருங்கிறது தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ அப்படிங்கும் போது அந்த இடத்துல மூழ்கினவன் அப்படிங்கிறது அவன் சுத்தமாக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன். அப்போ அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன் அல்ல, ரட்சிக்கப்பட்டவன் அல்ல என்ற கருத்தை வலியுறுத்துவதாக வருகிறது. இப்படி ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு குழப்பமான நிலைமையிலே அவரை பற்றிய விஷயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் நம்ம வாசிக்கும் போது
இந்த அப்போஸ்தலர்களுடைய பேரெல்லாம் அந்த பேர் பட்டியல் எழுதுற நேரத்துல வரிசையா எழுதுவாங்க. மத்தேயுல வருது, மார்க்குவில் வருது, லூக்காவுல வருது. அப்போ அவர்களுடைய நாமங்களாவன அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இந்த யூதாஸை பற்றி சொல்லும்போது மட்டும் துரோகியான யூதாஸ், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், இந்த அடைமொழியை சேர்த்து எழுதுவாங்க. ஆண்டவர் ஒருபோதும் அவனை துரோகி அப்படிங்கிறத அந்த வார்த்தையை பயன்படுத்தல. ஆனா நற்செய்தி நூலின் ஆசிரியர்கள் அதை எழுதும்போது காட்டி கொடுத்த யூதாஸ் என்றும் துரோகியான யூதாஸ் என்றும் அந்த வார்த்தை எழுதுறாங்க. சம்பவம் நடந்து பல வருஷங்களுக்கு பின்னாடி நற்செய்தி நூல்கள் எழுதப்படுகின்றன. அப்படி எழுதும் போது அப்போஸ்தலருடைய பெயர் பட்டியல் கொண்டு வர்ற நேரத்துல அதை எழுதும் போது எல்லாரையும் சொல்றது மாதிரி யூதாஸ் அப்படின்னு எழுதிட்டு போயிருக்கலாம். ஆனா அவனை காட்டி கொடுத்த யூதாசுன்னும் துரோகியான யூதாசுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஒரு இடத்துலயாவது அவரை மறுதலித்த பேதுரு அப்படின்னு அந்த அட்டவணை வரும்போது எங்கேயும் சொல்லல. அப்ப ஏன் அவரை சொல்லல, ஏன் இவரை சொல்லி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்படி ரொம்ப ரொம்ப பல கேள்விகள் நம்முடைய மனசுல வருது. ஆண்டவருடைய சீடர்கள்ல 11 பேரு கலிலேயர்கள். ஆனா யூதாஸ் மட்டும் எருசலேமை அடுத்து இருக்கக்கூடிய, எருசலேமில் இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய, கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய காரியோத் என்கின்ற இடத்தை சார்ந்தவன். அப்ப ஆண்டவருடைய சீசர்கள்ல எருசலேம் பிராந்தியத்தை சேர்ந்தவன் யூதாசு மட்டும், மற்றவர்கள் எல்லாம் கலிலேயர்கள். ஒருவேளை அந்த வித்தியாசம் கண்டு ஒருவேளை அவர்களை அப்படி எழுதுவதற்கு தூண்டினதா இல்லையா, அப்படி ஒரு சிந்தனை. இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஒருவேளை கடைசியாக பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு போய் அதனுடைய உள்ளம் உடைந்து போன நிலைமையை சொல்லி அழுகிறவன் ஆண்டவரிடத்தில் வந்தால் மன்னித்திருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதற்கு இன்னொரு பதில், அவன் வரமாட்டாங்க, அவன் வரமாட்டான். ஏன்னா அவன் உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான்னு சொல்லிட்டான், அவன் எப்படி வருவான், வரமாட்டான். இப்படியெல்லாம் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பல சிந்தனைகள் வருகிறது, கேள்விகள் எழும்புகின்றன. இது எல்லாவற்றிற்கும் வேதவசனத்தின் அடிப்படையில் நடுநிலையாக நின்று பதிலளிக்க வேண்டும். ஆகையினாலே கொஞ்சம் தாமதமானாலும் அதை தெளிவாக படித்து அதை பற்றி பின்னர் மறுப்பு சொல்லுவதற்கு இடமில்லாத நிலையில் கூடுமானவரை அதை பற்றி நாம் பார்ப்போம். இதை நான் ஏன் இந்த விஷயத்தை அட்வான்ஸாக சொல்லுகிறேன், முன்னாடியே சொல்லுகிறேன் என்றால், இந்த இணையத்தில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளான நீங்களும் வேதத்தை நன்றாக நேசிக்கிறவர்கள், படிக்கிறவர்கள். ஆகையினாலே நீங்களும் இதை பற்றி ஆழ்ந்து யோசியுங்கள், சிந்தியுங்கள். பயனுள்ள கருத்துக்கள் வரும்போது சொல்லுங்கள், நாம் அதை குறித்து பேசுவோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதை போல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு சரியான முறையிலே கற்று பிறருக்கு போதிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலே தான் நான் யூதாசை பற்றி பேசுகிற விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போட்டேன். இது இல்லாமல் அடுத்த வருகிற திங்கள், செவ்வாய், புதன், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், இந்த 3 நாட்களிலும் தமிழ்நாடு விசுவாசிகளுடைய முகாம் ஒன்று இணையத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் தேவ செய்தியை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற மூவரில் நானும் ஒருவனாக இருக்கிறபடியினால் அது சம்பந்தமான விஷயங்களையும் நான் படிக்க வேண்டியது இருக்கிறதுனாலே அந்த ஆயத்தங்களும் இருக்கின்றன. அதனால என்னுடைய இயலாமை அப்படிங்கிறதான் சொல்லணும். ஆகையினால் அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சிந்திப்பதற்கு பின்னாடி நேரம் எடுத்துக்கொள்வோம். இப்போது நாம் பிலாத்துவின் அரண்மனையில் ஆண்டவர் விசாரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். பிலாத்துவை பற்றி நாம் சிந்திக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற ரோம பேரரசின் ஒரு பிராந்திய பிரதிநிதியாக விளங்குகிறான் பிலாத்து. வரலாற்று குறிப்புப்படி இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரும்
பிலாத்துவும் ஏறக்குறைய சமமான வயது உடையவர்கள். சுபாவத்தினாலேயோ அல்லது புற தோற்றத்தினாலேயோ எந்த விதமான மேன்மையும் இல்லாத ஒரு மனிதன் பிலாத்து. சுபாவமும் நல்ல சுபாவம் கிடையாது, வெளித்தோற்றமும் அப்படி எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஆக உள்குணத்தில் ஆனாலும் சரி, வெளித்தோற்றத்தில் ஆனாலும் சரி, எந்த மேன்மையும் இல்லாத ஒரு மனிதன் என்று அவனை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். மட்டுமல்ல, ஒரு நல்ல ஆட்சியாளனாக, கவர்னராக அவன் அறியப்பட்டவன் அல்ல என்றாலும் பிரபஞ்ச வரலாற்றிலேயே ஒப்பு சொல்ல, அதாவது சமப்படுத்தி கூற முடியாத அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நியாய விசாரணையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் இந்த பிலாத்து. ஆகையால் மதம் சார்ந்த நூல்களில் மட்டுமல்லாமல் மதத்திற்கு அப்பாற்பட்ட வரலாற்று ஆவணங்களிலும் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறான் இந்த பிலாத்து. இவனுடைய முழு பெயர் நாம் அறிந்திருக்கிறபடி பொந்தியு பிலாத்து. கிமு 26வது ஆண்டில் ரோம பேரரசன் திபேரியு ராயனால் யூதேயா மாகாணத்தின் தேசாதிபதியாக நியமிக்கப்பட்டான். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு, கிமு என்று சொன்னல்லவா, கிபி 26 முன்பு பதவியில் அமர்த்தப்பட்டான். ஆண்டவருடைய சிலுவை மரணம் இவனுடைய காலகட்டத்தில் நடந்தது. காசா முதல், இஸ்ரவேலில் உள்ள காசா முதல் சவக்கடல் வரையிலான யூதேயா, சமாரியா மாகாணங்கள் உட்பட்டிருந்த விசாலமான ஒரு பிரதேசத்திற்கு இவன் ஆளுநராக இருந்தான். இவனது அதிகாரப்பூர்வமான ஆஸ்தானம் அல்லது தலைமையகம் செசரியாவில் இருந்தாலும் பண்டிகை காலங்களில் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து யூதர்கள் திரளாக எருசலேமில் வந்து கூடுவதினால், ஏற்கனவே கலவரங்கள் நிறைந்த நகரமாக எருசலேம் இருக்கிறதினாலே இந்த பண்டிகை நாட்களில் குறிப்பாக கலவரங்கள் அதிகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறபடியினால் ஆஸ்தானமாகிய செசரியாவில் இருப்பதை விட்டுவிட்டு பண்டிகை நாட்களிலே இந்த எருசலேமில் வந்து அங்கே உள்ள அரசு மாளிகையில் அவன் தங்கியிருப்பான். அப்படி தங்கியிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரணைக்காக அவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். ரோமன் குடியுரிமை பெற்றிருந்த மக்களை தவிர மற்ற எல்லா மனிதர்கள் மீதும் நிகரற்ற சர்வாதிகாரம் உடையவனாக இருந்தான் இந்த பிலாத்து. எப்பொழுதும் கலவரங்கள் நிறைந்த எருசலேம் பிராந்தியத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அடக்கி வைத்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி ரோம பேரரசனிடத்தில் நல்ல பெயரை சம்பாதிப்பதில் அதிக கவனம் செலுத்தினான் இந்த பிலாத்து. இவன் செய்த சில சாகச செயல்கள், எவ்வளவு கொடூரமான செயல்களை அவன் செய்திருக்கிறான் அப்படிங்கிறதற்கு வரலாற்றில் பல குறிப்புகள் உண்டு. அதிலே 3 குறிப்புகளை மட்டும் உங்களுடைய கவனத்திற்காக நான் கொண்டு வருகிறேன். ரோம பேரரசு உலகம் முழுவதும் வியாபித்து கோலோச்சி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ரோம பேரரசின் எல்லைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் ரோம சக்கரவர்த்தியினுடைய சிலை, அதே நேரத்தில் ரோம பேரரசினுடைய அந்த அடையாளம், கழுகு சின்னம்,
அது வைக்கப்படாதிருந்த ஒரே ஒரு நகரம் எருசலேம். பெரும்பாலான அவர்களுடைய எல்லைக்குள்ளிருந்த நகரங்களில், நாடுகளில் இந்த இரண்டும் இருக்கும். ரோம பேரரசனுடைய சிலையும் இருக்கும், அவர்களுடைய கழுகு சின்னமும் இருக்கும். ஆனால் எருசலேமில் மட்டும் இது இல்லை. இவனுக்கு என்னவென்றால், பிடிக்கிற வயது தானே, இளமை, ஆண்டவருடைய வயசுதான் அவனுக்கும். அப்போ எப்படியாவது இந்த எருசலேமில் பேரரசனுடைய சிலையை நிறுவ வேண்டும், அந்த கழுகு சின்னத்தை ஸ்தாபிக்க வேண்டும், அதன் மூலமாக பேரரசனிடத்திலிருந்து செல்வாக்கு பெற வேண்டும், தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் யூதர்களுக்கு சிலை வழிபாடு என்பது மிக விரும்பத்தகாத அருவருப்பான காரியம். காரணம், அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தில், தோராவில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் 2 கட்டளைகளே அது கூடாது என்பது கட்டளைதான். ஆகையினாலே அவர்கள் அதை நகசிகாந்தம் எதிர்த்தார்கள். இப்படி இருந்தாலும் அந்த எதிர்ப்பையும் மீறி தேவாலய வளாகத்திற்கு எதிரேயுள்ள அந்தோனியா கோட்டையில் உள்ள கோபுரத்தில் ரோம பேரரசனுடைய சிலையை நிறுவுவதற்காக இரவோடு இரவாக வலிமையான காவலர்களின், சேவகர்களின் பாதுகாப்புடன் சிலைகளையும் கழுகு சின்னங்களையும் எருசலேமில் கொண்டு வந்தான். தேவாலய சுற்றுப்புற பகுதியானதால் யூதர்கள் எதிர்க்க மாட்டார்கள் என்றும், அந்தோனியா கோபுரத்தின் மீது யூதர்கள் தாக்கினால் ரோம அரசாங்கம் சும்மா விடாது என்றும் அவன் தன்னுடைய நரித்தந்திரத்தினாலே உணர்ந்து இந்த மாதிரி உள்ள செயலை செய்தான். ஆனால் பொழுது விடிந்ததும் எதற்குமே வளைந்து கொடுக்காத யூதர்கள், அதிலேயும் ஆசாரியனாய் இருப்பவன் காய்பா, அவன் என்ன செய்தான்? தன்னுடைய ஆட்களை திரட்டி ஆயிரக்கணக்கான யூதர்கள், கிட்டத்தட்ட 7000 பேர் என்று சொல்லப்படுகிறது யூதர்கள், 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற செசரியாவில் இருந்த பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு அணிவகுத்து சென்றார்கள், படையெடுத்து சென்றார்கள். அரண்மனையை சுற்றி வளைத்தார்கள். 200 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய, கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய செசரியாவில் பிலாத்துவினுடைய வீட்டை, அரண்மனையை சுற்றி வளைந்து விட்டனர். சிலையை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அரண்மனைக்கு முன் மறியல் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் பிலாத்து அதை நிராகரித்தான். 6 நாட்கள் அந்த முற்றுகை தொடர்ந்தது. கவர்னரிடம் கோரிக்கை வைத்த பிறகு அது ஒன்றும் எடுபடவில்லை என்று அறிந்ததும் பிரதான ஆசாரியனுடைய தலைமையிலே இந்த யூதர்கள் யாவேயாகிய கடவுளை நோக்கி உரத்த சத்தமாக பிரார்த்தனை செய்ய தொடங்கினார்கள். இப்படி நாட்கள் தொடர ஒவ்வொரு நாளும் பிலாத்து வெளியே வந்து பார்க்கும்போது 7000 பேர் கூடி அவர்களது கடவுளான யாவேயாகிய யெகோவாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை கண்டான். அப்பொழுது அடுத்த நாள் காலையிலே மக்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் சந்தை வளாகத்திற்கு செல்லுங்கள், வணிக வளாகம், பெரிய சந்தை, அங்கே செல்லுங்கள், நான் அங்கு வந்து உங்களிடம் பேசுகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் அதே போல நம்பி போனார்கள். பிலாத்து நியாயசனத்தில் அமர்ந்து வளாகத்தை சுற்றி வளைக்கும்படி இராணுவத்திற்கு உத்தரவிட்டான். ஜனங்கள் அமைதலாக கலைந்து செல்லாவிட்டால் அத்தனை பேரும் வெட்டி கொலை செய்யப்படுவீர்கள் என்று எச்சரித்தான். யூதர்களின் ஜென்ம எதிரிகளான சமாரியர்கள் தான் அந்த இராணுவத்தில் அதிகமாக இருந்தார்கள். அப்ப ஏற்கனவே யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பிடிக்காது, அது காலங்காலமாக இருந்து வருகிற பகை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இராணுவ பிரிவில், இந்த பட்டாலியனில் சமாரியர்கள் அதிகம் இருந்ததால் அவர்களை கொண்டு வந்து இறக்கி வைத்தான். ஏனென்றால் எதிரிகளை கொண்டு வந்து கண்மூடித்தனமாக தாக்குவதற்காக. யூதர்களை கொல்லுவது அவர்களுக்கு ஆனந்தமான விஷயமாக இருந்ததினால் இப்படி ஒரு திட்டத்தை செய்தான். ஆனால் எதிர்பார்த்ததற்கு மாறாக யூதர்கள் பயந்து ஓடவில்லை,
எழும்பி அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லவில்லை. கழுத்தை நீட்டி பட்டயத்திற்கு கொல்லும்படி துணிகரமாய் கழுத்தை நீட்டி கொடுத்தார்கள். கவர்னராக பதவி நியமனம் செய்யப்பட்ட பின் நடைபெறுகிற முதல் சம்பவமாக இருக்கிறபடியினால், அதுவும் 7000 பேர் கொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறபடியினால், தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கு இது மிகப்பெரிய சிதைவை ஏற்படுத்தும் என்பதை யூகித்த பிலாத்து அந்த திட்டத்தை கைவிட்டான். நீங்கள் எல்லாம் கலைந்து செல்லலாம் என்று பிற்பாடு அவர்களை நயந்து பேசி அனுப்பிவிட்டான். பின்னர் சிலைகளையும் அந்த கழுகு சின்னங்களையும் அங்கே வைப்பதை வாபஸ் பெற்றுக்கொண்டான். இது அவன் செய்த ஒரு செயல். இரண்டாவது அவன் செய்த இன்னொரு செயல் என்னவென்றால், பலஸ்தீனா தேசத்தில் பரவலாகவும் எருசலேமில் குறிப்பாகவும் தண்ணீர் பஞ்சம் பெரும் பிரச்சனையாக இருந்த ஒரு காலகட்டம். ஏற்கனவே பாலைவன பகுதி தானே, ஆனால் இப்பொழுது அதை பார்த்தால் சோலைவனமாக மாற்றியிருப்பார்கள். அதை கூட பார்த்து வரும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அந்த அப்படி ஒரு தண்ணீர் பஞ்சம் பெரும் பிரச்சனையாக இருந்ததினாலே இந்த தண்ணீர் பஞ்சத்தை போக்கி நல்ல சுத்தமான குடிதண்ணீர் தடையின்றி கிடைக்க திட்டம் வகுத்தான். அது நல்ல விஷயம்தான். அது யூதருக்கும் மிகவும் பிரியமாக இருந்தது. ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய அவன் செய்த செயல்தான் யூதர்களை கிளர்ந்தள வைத்தது. அது என்னவென்றால், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யூதர்களுடைய அபிமான சின்னமாக விளங்குகிற தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷ சாலையில் இருந்து, ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்கள், அவர்களுக்கு தசமபாகம் மற்றும் பல பல காரியங்கள் எல்லாம் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நல்ல வருமானம் நிரம்பி இருந்தது. அவர்களுடைய தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தில் உள்ள அந்த ஆஸ்தியை இந்த திட்டத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அதை கொள்ளையடிக்கும்படி உத்தரவிட்டான். இது யூதர்களுக்கு இஷ்டப்படவில்லை. இப்படி ஒன்று நடந்தால் கடும் விளைவை சந்திக்க வேண்டியது வரும் என்று மத தலைவர்கள், யூத மத தலைவர்கள் அவர்களை எச்சரித்தனர். எனவே அந்த விஷயமும் பின்வாங்கப்பட்டது. மூன்றாவது அவன் செய்த மற்றொரு விஷயம் என்னவென்றால், அந்த சம்பவம் என்னவென்று விளக்கமாக சொல்லவில்லை. ஆனால் நற்செய்தி நூலிலே சுருக்கமான ஒரு விஷயம் மட்டும் சொல்லி இருக்கிறது. அது என்னவென்றால், பண்டிகை காலத்தில் வழக்கம் போல பிலாத்து ஏரோதின் அரண்மனையில் தங்கியிருந்தான் கலகத்தை அடக்குவதற்காக. அந்த சந்தர்ப்பத்தில் யூதர்கள் அது என்ன சொல்வது, அந்த கலிலேயாவிலிருந்து வந்தவர்கள் பலிகளை செலுத்தும்படியாக அங்கு வந்தபோது அவர்களில் அநேகரை கொன்று குவித்தான். லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். லூக்கா 13:1-2. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவியா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? சரி, அப்ப இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயம் அதனுடைய சுருக்கம் சொல்லி இருக்கிறது. ஆனால் விரிவான சம்பவங்கள் என்னென்ன என்பது விவரிக்கப்படவில்லை. ஆக இத்தகைய செயல்களை செய்தவன் இந்த பிலாத்து. அவனிடத்தில் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரணைக்காக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்திலே போய் விசாரணைக்காக கொண்டு வந்து நிறுத்தினால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சரி, இந்த பிலாத்துவை பற்றிய இந்த பின்னணி நிகழ்வுகளை மனதில் வைத்துக்கொண்டு இனி பிலாத்துவின் அரண்மனையில் நடந்த விஷயங்களை அதிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக சிந்திக்க ஆரம்பிப்போம். மத்தேயு நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். 11ஆம் வசனம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். போதும். இங்க நம்ம வாசிக்கும் போது விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். 11 இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் யோவான் தம்முடைய நற்செய்தி நூலை எழுதும் போது இந்த விஷயத்தை பற்றி கூடுதலாகவே எழுதுகிறார். மத்தேயு எழுதுவதை விட, மார்க்கு எழுதுவதை விட, லூக்கா எழுதுவதை விட யோவான் கூடுதலாக இந்த விஷயத்தை விவரித்து எழுதியிருக்கிறார். அதை படித்து வரும்போதே உங்களுக்கு தெரியும். ஆக நாம் இதை படிக்கும் போதும் யோவான் எழுதின சுவிசேஷத்தை மையமாக வைத்துத்தான் இந்த விஷயத்தை பற்றி படிப்போம். ஏனென்றால் அதுதான் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பிலாத்துவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். ஆண்டவர் பிலாத்துவுக்கு முன்பாக போய் நின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யோவான் இதை பற்றி எழுதும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 18ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. போதும். அப்போ பிலாத்துவினிடத்தில் கொண்டு போனார்கள், பிலாத்துவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். இயேசு பிலாத்துவுக்கு முன்பாக நின்றார் அல்லது தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க என்ன வாசிக்கிறோம்? இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அந்த அரண்மனைக்கு கொண்டு போனார்கள் என்ற அந்த வார்த்தை என்னை அதிகமாக சிந்திக்க வைத்த வார்த்தை. இப்போது படிக்கும் போது மட்டுமல்ல, அந்த பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் என்னை அதிகமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வாசகம். ஆண்டவரை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். ஏன் அதில் அவ்வளவு தூரம் சிந்திக்க தூண்டுது என்று கேட்டால், மனதில் வந்த விஷயம், ஆண்டவர் தன் வாழ்க்கையிலே 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் அரண்மனைக்கு போவது வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை. அரண்மனைக்கு போவது வாழ்க்கையிலே இதுதான் முதல் தடவை. நியாயப்படி பார்த்தால் அவர் பிறக்கும் போதே அரண்மனையிலே பிறந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ராஜாவாக பிறந்தவர் அல்லவா, ராஜாவாக பிறந்தவர் அல்லவா. அவருடைய பிறப்பு அனாதிகாலம் முதல் தீர்மானிக்கப்பட்டதல்லவா. அப்போ அவர் பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்ததினால் அவர் ராஜா அரண்மனையிலே தான் பிறந்திருக்க வேண்டும். அதனால்தானே விசேஷமாக தோன்றின விண்மீன் மூலமாக, நட்சத்திரத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை கேள்விப்பட்ட கிழக்கத்தைய நாடுகளை சார்ந்த வானுலக ஆராய்ச்சியாளர்கள், ஞானிகள் அவரை பணிந்து கொள்ளும்படியாக வந்தபோது நேர அரண்மனைக்கு போனார்கள். ஏனென்றால் அந்த நட்சத்திரத்தின் மூலமாய் அவர்கள் புரிந்து கொண்ட செய்தி யூதருக்கு ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என்பது. அப்போ யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக அரண்மனையிலே தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது சரிதான். அங்கே சென்றார்கள். ஆனால் ராஜாவாக பிறந்தாலும் அவர் அரண்மனையில் பிறக்கவில்லை. அது என்ன ஆச்சரியம் என்றால், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு சித்தம் கொண்ட போது என்னென்ன ஏற்பாடுகள் முன்னாடி செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து முடித்தார். செய்து முடித்து காலம் நிறைவேறின போது ஸ்திரியினிடத்தில் தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஸ்திரியின் மூலமாக தம்முடைய குமாரனை அனுப்பினார். காலம் நிறைவேறின போது. அந்த இடத்தெல்லாம் சிந்திக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காலம் நிறைவேறின போது என்று சொல்லுவதில் யூதர்களுடைய கண்ணோட்டத்தில் காலம் நிறைவேறுதல் எப்படி, கிரேக்கர்களுடைய கண்ணோட்டத்தில் காலம் நிறைவேறினது என்பது எப்படி,
ரோம அரசாங்கத்தை ரோமர்களை அடிப்படையாக வைத்து காலம் நிறைவேற்றப்பட்டது எப்படி? இப்படி ஒவ்வொரு நிலையிலும் எல்லாம் ஆயத்தம் பண்ணி தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பின தேவன். இவ்வளவு பிரம்மாண்டமான ஆயத்தங்கள் எல்லாம் செய்தவர் தம்முடைய குமாரன் பிறப்பதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் செய்யவில்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் எங்க பிறந்தாருங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது. மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்று பொதுவாக கிறிஸ்தவ உலகம் நம்புகிறது. ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நான் வாசிக்கும் போது சத்திரத்தில் அவளுக்கு அங்கே பிரசவம் நேரிட்டது. லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். சத்திரத்தில் இடமில்லாததினால் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள். அப்போ முதலாவது பிரசவம் நேரிட்டது. அப்புறம் சத்திரத்தில் இடமில்லாததினால் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியில் கிடத்தினார்கள். அப்படிதான் வாசிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? சத்திரத்துக்கு போகும்போதே பிள்ளையோடு போயிருக்கிறார்கள். அங்க இடம் இல்லாததுனாலே முன்னணியில் கிடத்தி இருக்கிறார்கள். அப்போ எங்க பிறந்தார் தெரியாது. ஏதாவது அது பாறைகள் மலைகள் சூழ்ந்த ஒரு இடம் தானே. அதனால ஏதாவது ஒரு பாறையின் மறைவில் ஏதாவது ஒரு இடுக்கில் அது அந்த பிரசவம் நடந்திருக்கலாம். முகவரி இல்லாத அறியப்படாத இடத்தில் அகிலாண்டத்தை படைத்த தெய்வம் மனிதனாக இந்த பூமியில் அவதரித்தார் அல்லது பிறந்தார். ஆக பிறக்கும் போது மன்னராக பிறந்தாலும் ராஜா அரண்மனையிலே பிறக்க வேண்டியவர் அப்போதும் அரண்மனைக்கு போகவில்லை. பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் அரண்மனைக்கு போனதாக நான் வாசிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் முதன் முறையாக அரண்மனைக்கு போகிறார். அதுவும் ஒரு ராஜ கம்பீரமாக. அப்படி அல்ல, கைது செய்யப்பட்டு இழுத்துச் செல்லப்படுகிறார். அதற்கு முந்தின நாள் மாலை நேரத்தில் சீசர்களோடு பஸ்கா புசித்த அந்த கடைசி உணவு அதுதான். அதில் எவ்வளவு புசித்தாரோ நமக்கு தெரியாது. அதற்கப்புறமாக கெத்சமனே தோட்டத்திற்கு வருகிறார். அங்கே சரீரத்தில் பலவீனப்பட்டு போனார். வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு அப்படி ஆண்டவர் சோர்ந்து போனார். அதற்கப்புறமாக மாறி மாறி நீதிமன்றங்களில் விசாரிக்கிறார்கள். கைது செய்து வந்து அடிக்கிறார்கள், கன்னத்தில் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் தூக்கமும் இல்லை. எவ்வளவு சோர்வுற்ற நிலையில் ஆண்டவர் பிலாத்துவிற்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருப்பார். அவரை கொண்டு போய் நிறுத்தினதும் வெளியே வந்து பார்த்த பிலாத்துவே ஒரு கணம் ஸ்தம்பித்து போயிருப்பார். அவர் நிற்கின்ற அந்த காட்சியை கண்டு, அந்த கோலத்தை கண்டு. ஏனென்றால் இரவு முழுவதும் பட்ட பாடுகள், துன்புறுத்தப்பட்ட செயல்கள், தூக்கமின்மை எல்லாம் அவருடைய முகத்தில் பிரதிபலித்திருக்க முடியும். அப்படி கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நிலையில் தன்னை தாழ்த்தினார் என்பதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்புறம் இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இதோடு சம்பந்தப்பட்டு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பவுலப்போஸ்தலன் குருவை போல சீஷன். ஏன்னா எப்படியும் அவ வேதத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கும் போது வேத புஸ்தக கதாபாத்திரங்கள் பலர் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதுல டக்குன்னு மனசுல வர்றது வந்து பவுலப்போஸ்தலன் வந்துருவார். அது மாதிரி இந்த விஷயத்தை நான் யோசித்துக் கொண்டிருந்த போது என் மனதில் இதற்கு பொருத்தமான ஒரு விஷயம் பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நடந்தது. அது என்ன தெரியுமா? அவர் யூதன், ஆனால் ரோமன் குடியுரிமை பெற்றவர். அவங்களுடைய அப்பா மூலமாக, அப்பா ரோம இராணுவத்தில் பணியாற்றினதினால் ரோம அரசாங்கம் அவருடைய தந்தைக்கு ரோமன் குடியுரிமை கொடுத்தது. அதனால இவரும் பிறப்பிலேயே ரோமன் குடியுரிமை பெற்றவராக பிறந்தார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷ மனிதர் பவுல். அதனாலே ஒரு ரோமன் குடியுரிமை பெற்ற ஒரு ரோமன் என்ற முறையில் ரோம பேரரசினுடைய தலைநகர் ரோமாபுரியில் தன்னுடைய சுவிசேஷ பிரசங்கம், தன்னுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அது அவருடைய கனவாக இருந்தது. அவருடைய இதயத்தின் அந்த ஆதங்கத்தை, ஏக்கத்தை ரோமாபுரியாருக்கு நிருபம் எழுதும் போது அவர் தெரியப்படுத்துகிறார். அந்த வேத பகுதியை கொஞ்சம் பார்ப்போம்.
ரோமர் நிருபம் 1 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், ரோமருக்கு எழுதுறார் பாருங்க, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும், உங்களை காண வாஞ்சையாயிருக்கிறபடியினாலும், எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் என்னால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்ப அவர் சொல்றதனுடைய சுருக்கம் என்ன சகோதரர்களே? புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே, அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்தெந்த நாடுகளுக்கு போகணுமோ அங்கெல்லாம் நான் போய் ஊழியம் செய்தேன், சுவிசேஷத்தை அறிவித்தேன். அநேக ஆத்துமாக்களை, அந்த இடத்துல பலன்கள் என்று சொல்லுவது கனிகள், ஆத்துமாக்கள் என்னும் கனிகளை சம்பாதித்தேன். அதுபோல என்னுடைய நேரடியான ஊழியத்தின் விளைவாக ரோமாபுரியிலும் எனக்கு நான் சம்பாதித்த ஆத்துமாக்கள் அங்கு வந்து ஊழியம் செய்து அதன் மூலமாய் ஆதாயப்பட்ட ஆத்துமாக்களை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ரோமாபுரியிலே சபை இருக்கிறது. ரோமாபுரியிலே 5 இடங்களில் சபை கூடி வந்தார்கள். அதிலே பவுலப்போஸ்தலனுக்கு அறிமுகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திற்கு நேரடியாக போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று அந்த தேவ மனிதனுடைய இதயம் துடிக்கிறது. அதத்தான் இங்க சொல்றாரு. இதை மனதில் வைத்துக்கொண்டு 15ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். பாத்தீங்களா? எருசலேம் துவக்கி இல்லிரிக்கம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறபடி நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருவதற்கு இதனாலே அநேகந்தரம் தடைபட்டேன். இப்பொழுதும் இந்த திசைகளிலே எனக்கு இடம் இல்லாதபடியினாலும், பாத்தீங்களா? இந்த திசைகளிலே எனக்கு இடம் இல்லாதபடியினாலும். ஏன் இடம் இல்லை? ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு இடம் இல்லை. ஏனென்றால் எருசலேம் துவக்கி இல்லிரிக்கம் வரைக்கும் சுற்றி எங்கெல்லாம் பிரசங்கிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் போய் பிரசங்கித்து முடித்து விட்டேன். இனி இடம் இல்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமா எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு, ஸ்பானியா நீங்க சொல்லியிருப்பது ஸ்பெயின் நாட்டிற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின் அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். அப்போ அந்த காலகட்டத்தில் பூமி உருண்டையின் கடைசி பகுதி என்று கருதப்பட்ட ஸ்பெயினுக்கு போக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்படி போகும்போது இடையில் ரோமாபுரிக்கு சென்று அங்கு சில காலம் தங்கி அங்குள்ள விசுவாசிகளை சந்தித்து அவர்களோடு ஐக்கியப்பட்டு விட்டு அங்கே ஆத்துமாக்களை சம்பாதித்து இருக்கிற விசுவாசிகளை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்தி அவர்களால் வழி அனுப்பப்பட்டு ஸ்பெயினுக்கு போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். அது அவருடைய நீண்டகால விருப்பம். அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த தேவ மனிதனுக்கு ரோமாபுரிக்கு போக வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். ரோமாபுரியில் உள்ள தெருக்களில் ஒரு ரோமன் குடிமகன் என்கிற முறையில் என்னுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று விரும்பின அந்த தேவ மனிதனுடைய வாஞ்சை
நீண்ட நாட்கள் நிலைத்திருந்தாலும் கடைசியிலே ஒரு சந்தர்ப்பம் வந்தது ரோமாபுரிக்கு போவதற்கு. அவர் போனார். ஆனால் எதிர்பார்த்தது போல ஒரு சுதந்திர பறவையாக போகவில்லை. கைது செய்யப்பட்டு செசரியாவில் இருந்து ரோமாபுரிக்கு செல்லுகிறார். அந்த பயணம் எழுதியிருக்கிற பகுதியை எத்தனை முறை வாசித்தாலும், இப்போது வாசித்தாலும் சில துளிகள் கண்ணீர் விடாமல் அந்த பகுதியை வாசிக்க முடியாது. அதுதான் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பவுலப்போஸ்தலனுடைய கப்பற் பயணம். அது நீங்க பாருங்க. அந்த நம்முடைய வேத புஸ்தகத்தினுடைய கடைசி பக்கத்துல அந்த மேப்பு வருது இல்லையா, வரைபடம். அதுல பவுலப்போஸ்தலன் பிரயாணம் பண்ணின தேசங்கள் என்ற ஒரு வரைபடம் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பவுலப்போஸ்தலன் பிரயாணம் பண்ணின அந்த அதான் கடைசி வரைபடம். அதுல செசரியா என்ற பகுதியை பாருங்கள். வலது பக்கத்துல கீழே எருசலேமுக்கு பக்கத்துல இருக்கு. அரபி தேசம் பெரிய எழுத்துல எழுதியிருக்கு அந்த மூலையில. அதுக்கு பக்கத்துல எருசலேம், யோப்பா, செசரியா. அங்கதான் அங்கே அவர் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அன்றைய மதவாதிகள், நயவஞ்சகர்கள் விசாரணை என்ற பெயரிலே அவரை செசரியாவிலிருந்து பக்கத்தில் இருக்கிற எருசலேமுக்கு கொண்டு போய் விசாரணைக்காக கொண்டு போகிறோம் என்ற நிலையில் அவரை கொண்டு போகும்போது போகிற வழியிலே அவரை போட்டு தள்ளுவதற்காக 40 பேர் சபதமிட்டிருந்தார்கள். இதை பவுலப்போஸ்தலன் தன்னுடைய சகோதரியினுடைய மகன் மூலமாக புரிந்து கொண்டு, நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொல்ல, எருசலேமில் விசாரிக்கப்பட நான் விரும்பவில்லை என்று சொல்ல, அது ரோமன் குடியுரிமை பெற்றவர்களுக்கு இருந்த ஒரு சலுகை. இனி அவருடைய விருப்பத்தின்படி ரோமாபுரிக்கு கொண்டு போகப்பட்டார். ரோமாபுரி எங்கே இருக்கிறது? இடது பக்கத்தில் மேல பாருங்க, இத்தாலியா. அதற்கு பக்கத்தில் ரோமாபுரி. அப்போ இங்கே இருந்து ஆரம்பிக்கிற, செசரியாவில் இருந்து ஆரம்பிக்கிற அந்த கடல் பயணம், ஐயோ, அந்த கடல் பயணத்தில் அவர் சந்தித்த அனுபவங்கள், எத்தனை 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 விதமான ஆபத்துகள் அதில் சந்தித்தனர். இவ்வளவையும் கடந்து அவர் ரோமாபுரிக்கு சென்று சேர்ந்தார். அப்போ அவர் ரோமருக்கு நிருபம் எழுதுவது கிபி 57. கடற்பயணம் நடந்தது கிபி 59. கிட்டத்தட்ட அவர் ரோமாபுரிக்கு சென்று சேர்ந்தது கிபி 59 இறுதியில் அல்லது 60வது வருடத்தில் போய் சேர்ந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட இடைவேளைக்கு பிற்பாடு. அதற்கு முன் அநேக வருஷங்கள் அவர் விரும்பி கொண்டிருந்தார். அப்போ ரோமாபுரிக்கு போகிறார் ஒரு கைதியாக. அப்ப இது எதுக்கு யோசனை வந்ததுன்னா, ஆண்டவர் அரண்மனைக்குரியவராக பிறந்தாலும், யூதருக்கு ராஜாவாக பிறந்தாலும் அங்கே வாழ்க்கையிலே போனதில்லை. கடைசியாக அரண்மனைக்கு போகிறார். கைது செய்யப்பட்டு இழுத்துச் செல்லப்படுகிறார் ஒரு கைதியாக. அப்போஸ்தலனாகிய பவுலும் ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று மிகுந்த ஆசைப்பட்டார். ஆனால் ஒரு சுதந்திர பறவையாக போக முடியவில்லை. கைது செய்யப்பட்டு கைதியாக இழுத்துச் செல்லப்படுகிறார். குருவை போல சீடன். ஆண்டவரின் நிமித்தமாக வாழ்க்கையிலே பாடுகள் சகிப்பதும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வசனத்து நிமித்தம், சத்தியத்து நிமித்தம் பாடு அனுபவிப்பதும் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். சரி, அடுத்து அரண்மனைக்கு இப்போது ஆண்டவரை கொண்டு போனதற்கு பின் அங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி படிக்க ஆரம்பித்த போது பல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மனதில் வந்தன. அதில் ஒன்று, நீங்க யோவான் சுவிசேஷத்தை பாருங்கள். 18ஆம் அதிகாரத்தில் தானே அதை பார்க்கிறோம். 28வது வசனத்தில், அந்த 28வது வசனத்திலிருந்து நீங்க பாருங்க. 18, 28, அப்புறம் 33, 19ஆம் அதிகாரத்தின் 4, 5, 9, 13 இந்த வசனங்களை எல்லாம் படித்து பார்த்தால், பிலாத்து ஆண்டவருடைய விசாரணையை முன்னிட்டு உள்ளே வருவது, வெளியே போவது, வெளியே வருவது, திரும்ப உள்ளே போவது, அது மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளே அழைப்பது,
பிற்பாடு கொஞ்சம் விசாரித்து முடித்து திரும்ப வெளியே கொண்டு வந்து நிறுத்துவது, பிற மறுபடியும் உள்ளே கொண்டு போய் விசாரிப்பது. எத்தனை தடவை திரும்பி திரும்பி வருதுன்னு பாருங்க. சர்வலோக நியாயாதிபதி அநீதியின், அக்கிரமத்தின் மொத்த உருவமாக சுபாவத்தில் ஆனாலும் புறத்தோட்டத்தில் ஆனாலும் மெச்சிக்கொள்ளத்தக்க எந்த யோக்கியதையும் இல்லாத ஒருவனுக்கு முன்பாக அங்கும் இங்குமாக விசாரிக்கப்படுகிறார், இழுத்தடிக்கப்படுகிறார். நினைச்ச நேரம் உள்ள கூட்டு போறது, அப்புறம் வெளியில கொண்டு வந்து நிறுத்துறது, அப்புறம் மறுபடியும் உள்ள கொண்டு போய் விசாரிக்கிறது. ஒரு வார்த்தை கூட பதில் பேசல. வெளியே வரணும்னு சொல்லும் போது வெளியில வர்றார், உள்ள வான்னு சொல்லும் போது உள்ள கொண்டு போகப்படுகிறார். நம்முடைய பாவங்கள் அல்லவா ஆண்டவரை இவ்விதமான ஒரு இழிந்த நிலைமைக்கு, அவமானமான நிலைமைக்கு அவரை தள்ளிவிட்டது என்று நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அரண்மனைக்கு கொண்டு போன விஷயத்தை பற்றி சொல்லும் போது 28 வசனத்தில் இப்படி ஒரு வாசகத்தை பார்க்கிறோம். அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனையில் பிரவேசியாதிருந்தார்கள். தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஆண்டவரை கொண்டு போறது பிலாத்துவினிடத்தில் விசாரிக்கிறதுக்கு. யூதர்கள் எந்த காரணத்தை கொண்டோ தங்களுடையவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் அவ்வளவு வைராக்கியமானவர்கள். தங்களுடையதல்லாத புறஜாதியார் தங்களை நியாய விசாரிப்பதையோ ஆட்சி செய்வதையோ சற்றும் விரும்பாதவர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரே காரணத்திற்காக தங்களுடைய வழக்கத்துக்கு மாறான நிலைமையில் ஒரு புறஜாதியானுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் அவனிடத்தில் ஆண்டவரை ஒப்படைக்கிறார்கள். ஆனால் அது பஸ்கா காலமாக இருந்தபடியினால் தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிப்பதற்காக இவங்க அரண்மனைக்குள்ள போகல. அந்த வளாகத்திற்கு வெளியே மட்டும் நின்றுட்டு இவரை உள்ள அனுப்புறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஏன் இப்படி செய்தார்கள் என்றால், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்தின்படி பஸ்கா பண்டிகை நாட்களும் பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களும் சேர்ந்தே நடக்கும். ஒரு வாரம் அது நடக்கும். ஏனென்றால் ஒரு நாள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற நாள், அப்புறம் 7 நாள் அளவும் புளிப்பில்லா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கு. அப்போ ஒரு வாரம் தொடர்ந்து நடக்க வேண்டிய பண்டிகை, அதுலதான் பஸ்காவும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் சேர்ந்தே நடக்கும். இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை நடக்கிற இந்த வாரத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் புளிப்பு இருக்கக்கூடாது. யாருடைய வீட்டிலும் புளித்த மாவினுடைய ஒரு சிறிய அம்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவன் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான், சங்கரிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி இருக்க. அவ்வளவு கடுமையான கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால எங்கேயுமே புளிப்பு இருக்கக்கூடாது. ஆனால் அது யூதர்களுக்கு தானே. ஆனா இப்போது பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறார்கள். அவன் புறஜாதியான். அவனுக்கு இந்த கட்டளை பொருந்தாதல்லவா. அதனால அவனுடைய வீட்டுல ஒருவேளை புளிப்பு இருக்கக்கூடும். அப்படி அவன் யூதன் அல்லாமல் புறஜாதிக்காரனாக இருந்ததுனாலே அவன் வீட்டில் புளிப்பு இருக்கும். அப்படி இருந்தால் அதனாலே பஸ்கா புசிக்க கூடாதபடிக்கு நம்மை தீட்டுப்படுத்தி விடும் என அவர்கள் கருதி உள்ளே போகாமல் இருக்கிறார்கள். அதுதான் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குற கதை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும், சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் அவர்களுடைய அசுத்தமான சிந்தனை,
அவர்களுடைய பாவம், அவர்களுடைய அக்கிரமம், அவர்களுடைய வஞ்சகம், அவர்களுடைய பொறாமை எல்லாமே வெளிப்படுவதை பார்க்க முடியும். அவர் நிரபராதியான நன்மை செய்யும்படியாகவே சுற்றித்திருந்த அந்த கருணாமூர்த்தியை கொல்லுவதற்கான சதித்திட்டம் போட்டார்களே, அதிலே இவர்களுடைய மனம் தீட்டுப்படவில்லையாம். அது மட்டுமல்ல, நிரபராதியான அவரை பிடிப்பதற்காக யூதாசுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்தார்களே, அதில் அவர்களுக்கு தீட்டு ஏற்படவில்லையாம். கெத்சமனே தோட்டத்தில் கைது செய்ததில் இருந்து இப்பொழுது பிலாத்துவினுடைய அரண்மனையில் கொண்டு வந்து நிறுத்துகிற வரைக்கும் நடைபெற்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அணு அணுவாக நான் படித்துக் கொண்டு வந்தோமே, அதிலெல்லாம் அவர்களுக்கு தீட்டுப்படவில்லையா? அது அவர்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கவில்லையா? அதுலெல்லாம் ரொம்ப யோகியர்களா, நல்லவர்களா? ஆனா இப்போது இந்த புறஜாதியானுடைய வீட்டில் பிரவேசிப்பது அடுத்து பஸ்கா புசிக்காதபடிக்கு தங்களை தீட்டுப்படுத்தி விடும் என கருதி உள்ளே போகாமல் இருந்தார்கள். வெளிப்பிரகாரமான சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் உள்ளமோ அலங்கோலமாக இருக்கிறது, அருவருப்பானதாக இருக்கிறது. சகல விதமான அருவருப்புகளின் பிறப்பிடமாய் இருக்கிறது அவர்களுடைய சுபாவங்கள். ஆச்சரியமா இருக்கு. இது உள்ள போறது அவங்களுக்கு தீட்டுப்படுமா? ஆனா இந்த மாதிரி உள்ள குணம் இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ளேயும் இருக்குதே. வெளியரங்கமான காரியங்கள்ல பரிசுத்தம், வெளியரங்கமான காரியங்கள்ல நியாயம், நீதி, நேர்மை அப்படியெல்லாம் ரொம்ப பெருசா பேசும்போது தன்னுடைய சொந்த காரியம் அப்படின்னு வர்ற நேரத்துல அது எல்லாமே காத்துல பறக்க விட்டுருவாங்க. வெளிப்பிரகாரமான பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நல்லதுதான், அவசியம்தான். ஆனா அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, பாத்திரத்தின் உட்புறத்தையும் சுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆகவே அதுவும் சுத்தம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். அப்போ ஒரு யூதன்கிற முறையில பஸ்கா புசிக்கிறது எவ்வளவு முக்கியமானது. அந்த சூழ்நிலையில பிலாத்துவினுடைய அரண்மனைக்குள்ள நுழைகிறது இவங்களை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னா, தங்களில் ஒருவரான யூதன் தானே ஆண்டவர். அவரை அநியாயமாக அப்படி கொண்டு போய் அந்த அசுத்தமான தீட்டுப்படக்கூடிய அந்த அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துவது எவ்வளவு அயோக்கியத்தனமான செயல். யோசித்து பாருங்க. அந்த அளவுக்கு அவர் மேலே பொறாமையும் வெறுப்பும் கோபமும் இருந்ததை நான் பார்க்கிறோம். அதுக்கான காரணங்கள்லாம் என்னங்கிறத நம்ம ஏற்கனவே சிந்திச்சு முடிச்சோம். அந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்கும். அப்புறம் வெளியில நிக்கிறவங்க தங்களை தீட்டுப்படுத்தும்னு கருதி உள்ள போகாம இருக்கிறாங்க. புளிப்பு ஒருவேளை இருந்ததுன்னா அது தீட்டுப்படுத்திடும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இவர் உள்ள கொண்டு போகப்படுகிறார். ஏன்? அவர் யூத குலத்தில் பிறந்தாலும், யூதனாக வளர்ந்தாலும், யூத ஆசாரங்களை யூத குடும்பத்தில் பிறந்ததினால் அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைவேற்றி வந்தாலும், அவர் யூதருக்கு மட்டுமல்ல புறஜாதியாருக்கும் சொந்தமாக இருக்கிறார் என்பதை உணர்த்தும்படியாக இந்த எல்லை கோட்டையும் கடந்து அவர் புறஜாதியானுடைய அரண்மனைக்குள் செல்லுகிறார். அதை நமக்கு அடையாளமாக அது சித்தரித்து காண்பிக்கிறதாக கூட நான் நினைக்கின்றேன். ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று இவரை முத்திரை குத்தினார்கள். அதையும் நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம். அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, பரிசுத்தவான்கள், பரிசேயர்கள். அந்த பரிசேயன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மூல அந்த வேர் சொல்லே பிராஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான். அதற்கு பரிசுத்தம்னு அர்த்தம். அப்ப அவங்கள ரொம்ப பரிசுத்தவான்கள், சுத்தம் உள்ளவர்கள். அவர்கள் ஒரு வரையறைக்குள் அதற்கு மேலே செல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த எல்லையும் தாண்டி சகேவினுடைய வீட்டுக்கும் ஆயக்காரனுடைய வீட்டுக்கும் செல்லுகிறார். ஆயக்காரரில் ஒருவனாகிய மத்தேயுவை தன்னுடைய சீடனாக வைக்கிறார். அதுபோல அன்றைய அபிமானம் உள்ள யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட செலேத்தே எனப்பட்ட சீமோன், ஒரு தீவிரவாதியான சீமோன், அவனையும் தன்னுடைய சீசர்களில் ஒருவனாக மாற்றி இருக்கிறார். இப்போ அதே ஆண்டவர்
அந்த ஜாதி கோட்டை கடந்து, யூதன் புறஜாதி என்ற கோட்டை கடந்து அவனுடைய எல்லைக்குள்ளும் செல்லுவது ஆண்டவர் யூதருக்கு மட்டுமல்ல புறஜாதியாருக்கும் உரியவர் என்ற மகோன்னதமான சத்தியத்தை இந்த நிகழ்வு நமக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இதை வாசிக்கும் போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னவென்றால், அவரை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள் அப்படின்னு யோவான்ல வாசிக்கிறோம். மத்தேயுவில என்ன வாசிப்போம்? 27 விடியற்காலமான போது, முதல் 2 வசனம், விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அங்க யோவான் வாசிக்கும் போது தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். யூதர்கள் தங்களை தேடி வந்த மேசியாவை காலங்களிலாய் தொன்று தொட்டு பிதாவாகிய தேவனால் முன்னறிவிக்கப்பட்டு எதிர்பார்த்து முன்னறிவிக்கப்பட்டு கொண்டு வந்த அந்த ராஜாவை, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தன்னை வெளிப்படுத்தின அந்த மேசியாவை இப்பொழுது புறஜாதியானிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். இந்த புறஜாதியானிடத்தில் அவர்கள் ஒப்படைக்கிற செயல் நமக்கு அடையாளமாய் ஒன்றை காண்பிக்கிறது. அன்றைக்கு அவனை ஆண்டவரை புறஜாதியானிடத்தில் ஒப்படைத்த அந்த நிகழ்ச்சி யூத யுகம் முடிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தோடு கூட ஒரு புதிய யுகம் பிறக்கிறது. அது புறஜாதியாரின் நிறைவு என்கின்ற ஒரு யுகம். இப்ப அந்த காலகட்டத்திற்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நாமும் அவருடைய கிருபைக்கு உள்ளானவர்களாக மாற்றப்பட்டோம். ஆண்டவருடைய அனைத்து விதமான ஆன்மீக ஆசீர்வாதங்களுக்கும், இன்னும் கொஞ்சம் கூட சொல்ல போனால் அவர்களை விட மிகச்சிறந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அவருடைய சபையின் மூலமாக. அதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்புறம் இதை யோசிக்கும் போது இன்னொரு விஷயமும் மனதில் வருகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தங்களில் ஒருவனான யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு புறஜாதியாரான மீதியானியர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள், விற்று போட்டார்கள். அது ஞாபகத்துக்கு வருது. அது இஸ்ரவேலின் சந்ததி தான். யாக்கோபினுடைய பையங்கள்ல ஒருத்தர் தான் யோசேப்பு. அவருடைய சொந்த சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு அந்நிய ஜாதியானிடத்தில், புறஜாதியார்களிடத்தில் ஒப்படைத்தார்கள், விற்று போட்டார்கள். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. விற்கப்பட்டு போன யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். அப்புறம் அவருக்கு முன்பாக போய் நிற்கிறார்கள். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம், அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மனங்கசந்து அழுத போது அதற்கு மேலே யோசேப்பு அடக்கிக் கொள்ள மனதில்லாமல் தான் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினான். அதுபோல அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களை தேடி வந்த மேசியாவை, இரட்சகரை அறியாமையினாலே வெறுத்து தள்ளின யூதர்கள், யோவான் சொல்றது மாதிரி 1 அதிகாரம் 11 வசனத்தில் அவர் சொந்தமானவர்களிடத்திற்கு வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி இருக்கிறது. அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளின அதே மேசியாவை இன்னொரு நாளில் அவர் வருவார். ஒலிவுமலையின் மேல் வந்து இறங்குவார். அப்பொழுது யூதர்கள் அவரை பார்ப்பார்கள். தங்களுடைய பாவங்களுக்காக மனங்கசந்து அழுவார்கள்.
ஆண்டவர் தம்மை யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். இவ்விதமாய் இஸ்ரவேலர் எல்லாரும் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள் என்ற அந்த அருமையான சந்தர்ப்பம் நிறைவேறும். அப்போ இந்த யூதர்களான இவர்கள் தங்களில் ஒருவரான மேசியாவை கொல்லுவதற்கு புறஜாதியான இடத்தில் ஒப்புக் கொடுக்கிற அந்த நிகழ்ச்சியை சிந்திக்கும் போது இந்த சிந்தனைகள் எல்லாம் என்னுடைய மனதிலே வந்தன. கடைசியாக சொல்ல வர்ற விஷயம், அன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆண்டவர் மரிக்கிற அன்றைக்கு பண்டிகை கொண்டாடுவதற்காக உலகமெங்கிலும் இருந்து இஸ்ரவேலர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். வழக்கத்துக்கு மாறான மக்கள் நெருக்கடி, போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது. ஆனா ஒரு கூட்டம் பிலாத்துவினுடைய அரண்மனையை நோக்கி போகுது. நான் அப்படி கற்பனை பண்ணி பார்க்கிறேன். நான் சாலையினுடைய 2 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய வீடுகளில் உள்ளவர்கள், என்ன இந்த கூட்டம் எல்லாருமே வழக்கத்துக்கு மாறாக கவர்னர் ஆகிய பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு இந்த கூட்டம் படையெடுத்து போகுதே, என்ன விஷயம், ஏன் அங்க போறாங்க, என்ன விஷயம்? அப்போதான் தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் விசாரணை எல்லாம் முடிந்து திரும்ப சிலுவையில் அறைவதற்காக கொண்டு போகப்படுற அந்த சந்தர்ப்பத்துல தான் அவங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரணைக்காக கொண்டு போனதும், விசாரிக்கப்பட்டதும், திரும்ப இப்போது சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக கொண்டு போகிறதையும் அவங்க பார்த்திருப்பாங்க. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இதே தெருவுல தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை, ஓசன்னா ஞாயிற்றுக்கிழமை, குருத்தோலை ஞாயிறு அன்று கழுதை மேல் ஏறி ஆண்டவர் எருசலேமுக்கு பவனியாக வந்தார், நகரத்திற்குள் பிரவேசித்தார். அப்போது எவ்வளவு மகத்தான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பெண்கள் பாடினார்கள், சிறுவர் சிறுமியர் பாடினார்கள், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று புகழ்ந்து வியந்து அவரை பாடினார்கள். அந்த ராஜகம்பீரத்தோடு வரவேற்கப்பட்ட அந்த நாசரேத்தூரானாகிய இயேசு இப்ப 5 நாள் தான் ஆயிருக்கு. இப்ப கைது செய்யப்பட்டு, அடித்து துவம்சம் செய்யப்பட்டு, சோர்ந்து போன நிலைமையில் இழுத்தடித்து கொண்டு போகிற காட்சியை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? இதுல என்ன நான் சொல்ல வந்த விஷயம்னா, இதுவும் யோசனைக்கு வந்தது. அதுல நான் சொல்ல வந்த விஷயம், 26ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை பாருங்க. மத்தேயு அதாவது 26இல் 1-2 வசனங்கள், 2-3 வசனங்கள். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, 2 நாளைக்கு பின்னாடி பஸ்கா பண்டிகை வரும்னு உங்களுக்கு தெரியும். அப்பொழுது, எப்போ? பஸ்கா பண்டிகையின் பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இது ஆண்டவர் அவருடைய சீசர்களை பார்த்து சொல்றது. இவரு இத சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவரை சிலுவையில் அடித்து கொலை செய்ய வேண்டியவர்கள், கொலை செய்ய போறவங்க இருக்காங்க இல்லையா, பரிசேயர்கள், வேதபாரகர்கள், இந்த மத தலைவர்கள், அவங்க இடத்துல இருந்து அவங்க பிளான் பண்றாங்க. அவங்க என்ன பிளான் பண்றாங்க? 3-4 வசனங்கள் பாருங்க. அப்பொழுது, எப்பொழுது? ஆண்டவர் இதை இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அவங்க அங்க கூடி சதித்திட்டம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு, ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது. பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது. நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, 2 நாளைக்கு பின்னாடி பஸ்கா வரும்னு உங்களுக்கு தெரியும்.
அப்பொழுது என்னை சிலுவையில் அடிப்பார்கள்னு சொல்றாரு ஆண்டவர். அவருடைய சீசர்களுக்கு அவர் இருக்கிற இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல இவங்க சதித்திட்டம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அவரை கொல்லணும், அவனை கொல்லணும். ஆனா அதே நேரத்துல பண்டிகை காலம் ஆனதுனால கலகம் வந்துடக்கூடாது, அதனால அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பண்டிகை காலமா இருக்கிறதுனால, திரள் மக்கள் கூடி வந்திருக்கிறதுனால அவர்களுடைய விஷயத்துல நம்ம ஏதாவது தலையிட்டோம்னா, கை வச்சோம்னா மக்கள் மத்தியில கொந்தளிப்பு ஏற்படும், அதனால கலகம் வரும். அதனால இப்ப வேண்டாம். சாக போற, சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிக்க போகிறவர் சொல்றாரு, பஸ்கா பண்டிகை அன்னைக்கு நான் சாவேன்னு. 2 நாளைக்கு பின்னாடி பஸ்கா வரும், அன்னைக்கு நான் சாவேன்னு. கொல்ல வேண்டியவங்க சொல்றாங்க, பின்னால பாத்துக்கலாம் அப்படின்னு. இதுல எது நடக்கும்? என்னை கொல்றதுக்கு ஒரு கூட்டம் பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க, நான் சாக போறேன்னு வச்சுங்க. நான் நினைக்கிறது நடக்குமா? என்னை கொல்றவங்க பிளான் பண்றதுதான் நடக்குமா? அவங்க சொல்றதானே நடக்கும். ஆனா இங்க பாருங்க, சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியவர் சொல்றாரு, பஸ்கா பண்டிகை அன்னைக்கு நான் மரிப்பேன். அவரை கொல்ல வேண்டியவங்க சொல்றாங்க, பண்டிகையில பண்ணா கலவரம் வந்துடும், பின்னாடி பாத்துக்கலாம். ஆனா நடந்தது என்ன? அவர் சொன்னபடியே நடந்தது. தேவ திட்டம் எதுவோ அது நிறைவேறுச்சு. அது ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது. கடைசியா இன்னொன்னு, பண்டிகை நாட்கள் ஆனதுனால ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு. அப்ப அதுல இருந்து நினைச்சாங்க, ஆண்டவரை கொலை செய்யற விஷயத்துல நம்ம ஏதாவது செயல்பட்டா கலகம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒன்னையும் காணோம், ஒரு கலவரமும் நடக்கல. அதான் உலகம். யோசித்து பாருங்க, அவரால சுகம் பெற்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவர் ஆசீர்வதிச்சு கொடுத்த அப்பங்களை புசித்தவங்க, அந்த மீனை சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு கலவரமும் சிலுவையில அடிக்க வேண்டியவங்க சொல்றாங்க கலவரம் வரும், அதனால பின்னால பாத்துக்கலான்னு. ஆனா கடைசியில அன்னைக்குதான் நடந்தது, ஒரு கலவரமும் நடக்கல. மனிதனுடைய மனம் எப்படின்னு பாருங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு நாணயத்துக்கு மறுபக்கம் இருக்கிறது மாதிரி அடுத்த பக்கம் தேவ திட்டம் நிறைவேறிற்று. மேற்கொண்டுள்ள விஷயங்களை நம்ம அடுத்த செய்தியில சிந்திப்போம். அந்த பிலாத்துவினுடைய அரண்மனையில் எப்படியெல்லாம் அந்த விசாரணைகள் நடந்தன, ஆண்டவர் எப்படி பதில் சொன்னார், இந்த மாதிரி உள்ள காரியங்கள்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்காக செல்லும் முன் அவர் அனுபவித்த ஒவ்வொரு சம்பவங்களை நாம் சிந்தித்து பார்க்கும்போது அநேக விஷயங்கள் நாம் படிக்கிறோம். அதன் மூலமாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூடுதலாக அறிகிறோம். அவர் இன்னும் நமக்கு மேலானவராக தெரிகிறார். எவரெஸ்ட் சிகரத்தை போல இன்னும் உயர்ந்து உயர்ந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த அன்புக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்வோம். கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிப்போம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.